கார்த்திகை தீப ஸ்பெஷலா சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கணும்ன்றதுக்காக பச்சை பயிர் பாயாசம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்க நான் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். பச்சை பயிரை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி வச்ச பச்சை பயிரை எடுத்து பேன்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இதை குக்கர்ல மாத்தி 1 கப்புக்கு 3 கப்பு போல தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் எடுத்துருக்கேன். இப்ப நல்லாவே குழஞ்சி வந்திருக்கு. இங்க 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து பேன்ல கொஞ்சமா தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த வெல்ல பாகுவை ஃபில்டர் பண்ணி நான் குக்கர்ல சேர்த்துக்கிறேன். இன்னொரு பேன்ல நெய் சேர்த்து திராட்சை முந்திரிய வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து எடுத்து வச்சதை இப்ப குக்கர்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சுவாமிக்கு நான் இதுதான் நெய்வேத்தியமா வைக்க போறேன். ரொம்ப ஈஸியா சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்.